வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். மினிமம் கண்டென்ட்ல மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கிறதுக்கான இனிஷியேட்டிவ்ல பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே வீடியோவா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அந்த வகையில கெமிஸ்ட்ரி 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய டேர்ம் 1ல இருக்கக்கூடிய 3rd லெசன் நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள் மேட்டர் அரவுண்ட் அஸ், இந்த லெசன் பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பாக்ஸ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க. திண்மத்தில் உள்ள துகள்கள் திரவத்தில் வாயுக்களில். சோ எல்லா ஸ்டேட்லயுமே அந்த பார்ட்டிகல்ஸ் அந்த துகள்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்திருக்காங்க. திண்மத்துல மிகவும் குறைந்த இடைவெளியுடன் திண்மத்தின் துகள்கள் நெருக்கமாக பொதிந்துள்ளன. சோ குட்டி குட்டியா ரொம்ப கம்மியா தான் கேப் இருக்கும். எல்லாம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டி துகள்கள் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து வாயுல பாருங்க, திரவத்துல பாருங்க, திண்மத்தை விட திரவத்தில் குறைந்த இடைவெளியுடன் தாறுமாறாக அல்லது ஒழுங்கற்ற நிலையில் துகள்கள் அமைந்துள்ளன. சோ திண்மத்தை கம்பேர் பண்ணும்போது திரவத்துல வந்து கேப் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே வாயுக்கள்ல திண்மத்தையும் திரவத்தையும் விடவே ரொம்பவும் அதிகமான கேப் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாயுனா கேப் அதிகமா இருக்கும், திரவம் அதை விட கம்மியா இருக்கும், திண்மத்துல ரொம்ப ஒட்டி இருக்கும். அடுத்தது பாருங்க, திண்மம், திரவம், வாயு. சோ வாயு நிலையில இருக்கிற பொருட்களை திரவ நிலைக்கு மாற்றுறதுதான் வந்து திரவமாக்கல் அப்படின்னு சொல்றோம். வாயு நிலையில இருக்கிற ஒரு பொருளை குளிர்விக்கிறது மூலமா நம்ம திரவமாக்குறோம். சோ அந்த திரவமாக்கக்கூடிய நிகழ்வு தான் திரவமாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. வாயுவில் அழுத்தத்தை அதிகரிக்கும் பொழுது மூலக்கூறுகள் நெருங்கி வந்து அதன் வெப்பநிலை குறைகிறது. எனவே மூலக்கூறுகளின் ஆற்றல் குறைந்து அவை வாயு நிலைக்கு மாறுகின்றன. சோ இப்ப பாருங்களேன், வாயுனா இப்படி இருக்கும் இல்லைங்களா, கேப் கேப்பா விட்டு. சோ இந்த இடத்துல பிரஷர் அதிகமாகும் போது ஒரு பார்ட்டிகல்ஸும் நெருங்கி வருது. அப்ப இந்த மாதிரி மாறிடுது. சோ பார்ட்டிகல்ஸ் நெருங்கி வரும்பொழுது அதில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், அதாவது வெப்பநிலையோட அளவு வந்து குறையுது. சோ அது குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து திரவமா மாறிடுது. இததான் இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, திண்மம், திரவம், வாயு, இந்த மூணுக்குமான டிஃபரன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, திண்மம்னா குறிப்பிட்ட வடிவம் மற்றும் பருமன் கொண்டது. திண்மத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஷேப் இருக்கு, பிளஸ் வந்து அதுக்குன்னு ஒரு வால்யூமும் இருக்கு. திரவம்னா குறிப்பிட்ட வடிவம் வந்து கிடையாது. நம்ம எதுல வந்து ஊத்தி வைக்கிறோமோ, எதுல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அதோட ஷேப்பை வந்து இதை ஆக்குபை பண்ணிக்கும். ஆனா அந்த கண்டெய்னருடைய ஷேப்புக்கு வால்யூம் கண்டுபிடிக்கிறது மூலமா, அதோட அந்த பொருளுடைய பருமன் கண்டுபிடிக்கிறது மூலமா அந்த திரவத்துடைய பருமனையும் நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா. ஆனா வாயுவை பாருங்க, குறிப்பிட்ட வடிவமும் கிடையாது, குறிப்பிட்ட பருமனும் கிடையாது. திண்மம் அழுத்தத்திற்கு உட்படாது, திரவம் சிறிதளவு அழுத்தத்திற்கு உட்படும், வாயு அதிக அளவு அழுத்தத்திற்கு உட்படும். சோ அதான் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த இமேஜ்ல. திண்மத்தை அழுத்த முடியாது, அழுத்தத்திற்கு உட்படாது. திரவம்னா கொஞ்சம் ரேர், கொஞ்சம் கம்மியா அழுத்தத்துக்கு வந்து உட்படும். இதுவே வாயுனா அதிக அளவு அழுத்தத்திற்கு உட்படும். நம்மளால கேஸ வந்து ஈஸியா கம்ப்ரஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்தது பாருங்க, திண்மத்துல துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி மிக குறைவு, துகள்கள் நெருக்கமாக அமைந்திருக்கும். இதுவே திரவம்னா துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி அதிகம், துகள்கள் நெருக்கமாக அமைந்திருக்காது. இதுவே வாயுனா துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி மிக மிக அதிகம், துகள்கள் மிகவும் தளர்வாக அமைந்திருக்கும். சோ நம்ம இந்த இமேஜ்ல பாத்திருந்தோம் இல்லைங்களா, திண்மம்னா இடைவெளி குறைவு, திரவம்னா கொஞ்சம் அதிகம், வாயுனா ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் தான் இங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அடுத்து பாருங்க, திண்மத்துல துகள்கள் ஒன்றை அதிக அளவில் ஈர்க்கின்றன. ஏன்னா ரொம்ப நெருக்கமா இருக்காங்க, சோ ஒருத்தருக்கு ஈர்த்துக்கிறாங்க. இதுவே திரவத்துல துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை திண்ம பொருளில் உள்ளதை விட குறைவு இருக்கு. ஆனா திண்ம பொருள் இருக்கிற அளவுக்கு இல்ல, குறைவாதான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாயுவின் துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை மிகவும் குறைவு. சோ அவங்க ஆல்ரெடி ஆளுக்கு ஒரு திசையில தான் இருக்காங்க, அவங்களுக்குள்ள எங்கத்த போய் ஈர்ப்பு இருக்க போகுது. சோ ரொம்பவுமே கம்மியாதான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திண்மத்தின் துகள்கள் எளிதில் நகராது. சோ எல்லாரும் ஒருத்தருக்கு கூட்டமா ஒண்ணுக்கு ஒண்ணு நெருக்கி பிரசன்ட் ஆயிருக்காங்க. எங்க நகர்றதுக்கு இடம் இருக்கு இல்லைங்களா. ஆனா வாயுல திரவத்துல பாருங்க, திரவத்தின் துகள்கள் எளிதில் நகரும். சோ அவங்க வந்து கொஞ்சம் கேப் விட்டு தான் இருக்காங்க. சோ ஈஸியா அவங்களால நகர்ந்து போய்க்க முடியும். இதுவே வாயுல பாருங்க, துகள்கள் அங்கும் இங்கும் தொடர்ந்து இயங்கும். சோ கேஸ்ல வந்து யாருமே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, சும்மா அங்கேயும் அசால்ட்டா சுத்திட்டு இருப்பாங்க. சோ அதத்தான் கொடுத்திருக்காங்க, அங்கும் இங்கும் தொடர்ந்து இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்க, பருப்பொருட்களை 2 வகையா பிரிக்கலாம். தூய பொருட்கள், கலவை அப்படின்னு சொல்லிட்டு. சோ தூய பொருட்களையும் 2 டைப்பா பிரிக்கலாம், தனிமம், சேர்மம் அப்படின்னு சொல்லிட்டு. கலவையை 2ஆ பிரிச்சிருக்காங்க, ஒரு படித்தானவை, பலபடித்தானவை. சோ தூய பொருட்கள்னா தனிமம்னா என்ன, சேர்மம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ இந்த ஆட்டம், அணுக்கள் இருக்கு இல்லைங்களா, இது வரைக்கும் 118 அணுக்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சோ அதுல வந்து 94, 24 இயற்கையாகவும் 24 செயற்கையாகவும் வந்து நம்ம இது பண்ணிருக்கிறோம், கண்டுபிடிச்சிருக்கோம், அதெல்லாம் சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா.
சோ அந்த 118 அணுக்கள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இப்போ ஆக்சிஜன் அப்படின்ற ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு அணு. ஆக்சிஜன் ஆக்சிஜன் ரெண்டு சேர்ந்து O2வா இருக்கு அப்படின்னா அது ஒரு மூலக்கூறு. ஓகேங்களா? இதுவே 3 ஆக்சிஜன் சேர்ந்து O3யா இருக்குது அப்படின்னா அதுவும் ஒரு மூலக்கூறு தான். அதாவது ஒரு அணு மட்டும் தனித்து இருந்துச்சுன்னா அது அணு. ஒன்றுக்கும் மேற்பட்ட அணுக்கள் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ ஓன்னு மட்டும் தனியா இருந்ததுன்னா அது அணு. இதுவே O2 O3ன்னு ஒன்னோட ஒண்ணு மெர்ஜ் ஆயிருந்ததுன்னா அவங்களுக்கு பேரு மூலக்கூறுன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ CO2ன்னு இருக்காங்கன்னு வைங்களேன். இந்த இடத்துல கார்பன், ஆக்சிஜன், ஆக்சிஜன் 3 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்காங்க இல்லைங்களா, இவங்களையும் நம்ம மூலக்கூறுன்னு தான் நம்ம சொல்லுவோம். அதாவது மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் ஆக்சிஜன்னா ஒரே ஆள் தான் வந்து மாறி மாறி இருக்காங்க. பட் இங்க CO2ல பாருங்க கார்பன் ஆக்சிஜன் ரெண்டு வேற வேற ஆளுங்க இருக்காங்க இல்லைங்களா. சோ ஒரே மாதிரியான அணுக்கள் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரே மாதிரியான அணுக்கள் இணைஞ்சதுன்னா அந்த மூலக்கூறுக்கு பேரு நம்ம தனிமம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வெவ்வேறு அணுக்கள் இணைஞ்சு ஒரு மூலக்கூறு உருவாகுது அப்படின்னா அதுக்கு பேரு சேர்மம் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சதுன்னா அதுக்கு பேரு மூலக்கூறுன்னு சொல்லுவோம். அது ஒரே வகை அணுக்கள்னா தனிமம், வெவ்வேறு வகை அணுக்கள்னா சேர்மம். எக்ஸாம்பிளுக்கு தனிமம்னா O2 O3 எல்லாம் சொல்லிக்கலாம். இதுவே சேர்மம்னா CO2 H2O இது எல்லாமே சொல்லிக்கலாம். அடுத்து பாருங்க, கலவைனா ஒருபடித்தானவை பலபடித்தானவை, ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் கலந்து உருவாவது. சோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒருபடித்தானவைக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. சோ லெமன்ல என்ன ஆகும், வாட்டர், லெமன், சுகர் இதெல்லாம் போடுவோம் இல்லைங்களா. சோ இது ஒரு பொருள், இது ஒரு பொருள், இது ஒரு பொருள் இல்லைங்களா. ஏன்னா ஆல்ரெடி வாட்டர்ங்கிறது ஒரு சேர்மம், சுகருங்கிறதும் ஒரு சேர்மம் தான். சோ அந்த மாதிரி ஒரு பொருளும் வந்து ஒன்னா மெர்ஜ் ஆகி நமக்கு கிடைக்கிறது தான் ஒருபடித்தானவை, கலவை அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த கலவையில ஒருபடித்தானவைனா இந்த மாதிரி சீரான இயல்பு, இதெல்லாம் நம்ம நார்மலா வந்து ஈக்குவலா ஒரு பர்டிகுலர் ரேஷியோல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுவே பலபடித்தானவைனா ஒரு ரொம்பவுமே வந்து ஒரு இர்ரெகுலரான ஒரு மிக்சரை தான் வந்து நம்ம பலபடித்தானவைன்னு சொல்லுவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாட்டர் எடுத்துக்கிட்டீங்க, அதுக்குள்ள கொஞ்சம் மணல் கொட்டுறீங்க, அந்த மணலுக்குள்ளேயே கொஞ்சம் சர்க்கரையும் வந்து கொட்டுறீங்க அப்படின்னா இது எதுக்கு, யூஸ்லெஸ் தான் இல்லைங்களா. சோ ஒரு சீரற்ற இயல்பா இருக்குது இல்லைங்களா, இதைத்தான் பலபடித்தானவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அடுத்து பாருங்க, கலவைகளை பிரித்தெடுக்கும் முறைகள். ஒரு கலவைகளை பிரித்தெடுக்கிறதுக்கு ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, கலவைகளை நாம் ஏன் பிரிக்க வேண்டும்? ஏன்னா கேடு விளைவிக்கும் மாசுக்கள் அதில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை நீக்கி எடுக்கணும். பிளஸ் வந்து பிற பொருளிலிருந்து தேவையான பொருட்களை பிரித்தல், அது ஆல்ரெடி கலந்துதான் இருக்கு. சோ எனக்கு எல்லாம் தேவையில்லை, எனக்கு தேவையானது மட்டும் இருந்தா போதும். சோ நான் அதை வந்து பிரிச்சு எடுக்கணும். அடுத்தது பொருட்களை முற்றிலும் தூய்மையானதாக பெறுதல். ஏன்னா ஒன்னோட ஒண்ணு கலந்து இருக்கிறதுனால அது வந்து இம்பியூரா இருக்கும், எனக்கு வந்து ரொம்ப பியூரா வேணும், அதனால நான் பிரிச்சு எடுக்கணும். இந்த 3 காரணங்களுக்காக தான் நம்ம கலவைகளை வந்து பிரிச்சு எடுக்கிறோம். அடுத்தது பாருங்க, திண்மங்களை பிரித்தல், திண்ம நீர்மங்களை பிரித்தல். சோ ஒண்ணு திண்மம் கலந்திருக்கும், இல்லைன்னா திண்மம் நீர்மம் கலந்திருக்கும். சோ ஒன்னொன்னே எந்தெந்த டைப்ல பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் திண்மம், காந்த பிரிப்பு. சோ ஒரு காந்த தன்மையற்ற பொருளும் காந்த தன்மை உள்ள பொருளும் ஒன்னோட ஒண்ணு கலந்துருக்குதுன்னா ஈஸியா காந்த பிரிப்பு முறை மூலமா நம்ம பிரிச்சு எடுத்துடலாம். அங்க காந்தத்தை கொண்டு போய் வச்சோம்னா காந்த தன்மையுடைய பொருட்கள் வந்து ஈஸியா வந்து அதுல ஒட்டிக்கும், மீதி ரிமைனிங் இருக்கிற எதுவுமே ஒட்டாது, நம்ம ஈஸியா பிரிச்சு எடுத்துடலாம் இல்லைங்களா. அதுதான் காந்த பிரிப்பு. அடுத்து கதிரடித்தல் அல்லது போரடித்தல் அப்படின்னா தண்டிலிருந்து தானியங்களை பிரித்தல். அடுத்து தோற்றுதல்னா கனமான பொருளிலிருந்து லேசான பொருட்களை பிரித்தல். கதிரடித்தல் அப்படின்னா தண்டிலிருந்து தானியம்னா நெல் விளைஞ்சிருக்கும் இல்லைங்களா, அதை கதிரடிக்கிறது மூலமா என்ன ஆகும், தண்டு மட்டும் தனியா வந்துடும், நெல் எல்லாம் வந்து விழுந்தும் அது வந்து ஒன்னா போய் சேர்ந்துக்கும் இல்லைங்களா. தோற்றுதல்னா இப்ப இந்த அரிசியெல்லாம் வந்து நம்ம புடைப்போம் இல்லைங்களா, அப்ப என்ன ஆகும், லேசான தூசி எல்லாம் வந்து அதுல மேல வந்து ஒட்டிட்டு இருக்கும். சோ அந்த வந்து தோற்றுதல் மூலமா என்ன ஆகும், அந்த லேசான தூசி எல்லாம் காத்துல வந்து பறந்துகிட்டு போயிடும். சோ நமக்கு முக்கியமான அந்த ஐட்டம் மட்டும் அப்படியே அதே இடத்துல நகராம இருக்கும். சோ கனமான பொருள்ல இருந்து லேசான பொருளை பிரிச்சு எடுக்கணும்னா நம்ம தூற்றுதல் மூலமா பிரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து சலித்தல்னா வேறுபட்ட பருமன் கொண்ட திண்மங்களை பிரித்தல். சோ இப்ப கல்லெல்லாம் இருக்குதுன்னு வைங்களா, நமக்கு அரிசி கோதுமை எல்லாம் வீட்டுல வந்து சல்லடையில சலிப்போம் இல்லைங்களா, அது எதுக்காக, சோ ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் கீழே விழுந்துரும், மீதி ரிமைனிங் இருக்கிறது மட்டும் மேல இருக்கும், அதுக்காக தான் இல்லைங்களா. சோ சைஸ் வந்து வேரி பண்ணி நம்ம பிரிச்சு எடுக்கிறதுக்காக அது வந்து பண்ணுவோம். வெவ்வேறு திண்மங்களை பிரித்தல், கையால் தெரிந்தெடுத்தல். சோ இப்போ தர்பூசணி பழத்துல இருக்கிற விதைய நம்ம என்ன பண்றோம், ஈஸியா கையிலேயே வந்து எடுத்து வச்சிடறோம் இல்லைங்களா, இது கையால் தேர்ந்தெடுத்தல் முறை. அடுத்தது பாருங்க, திண்ம நீர்ம கலவைகளை பிரித்தல். திண்மம்னா ஈஸியா பிரிச்சிட்டோம், சரி. இதுவே தண்ணியில கலந்திருந்தா என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்க, கடைதல்.
நம்ம தயிரெல்லாம் வந்து சிலுப்புவோம் இல்லைங்களா, மோர் கடைதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மூலமா என்ன பண்றோம், வெண்ணெயை பிரிச்சு எடுக்கணும். மோர்ல இருந்து வெண்ணெய்ங்கிற திடப்பொருளை பிரிச்சு நம்ம எடுத்துடுறோம். அடுத்து படிய வைத்தல். எனக்கு வந்து சர்க்கரை எனக்கு வந்து மண்ணும் தண்ணியும் கலந்துருச்சு, எனக்கு அந்த மண்ணை வந்து கீழே படிய வைக்கணும்னா, எனக்கு அந்த மண்ணை வந்து தனியா எடுக்கணும், அந்த தண்ணியை மட்டும் தனியா எடுக்கணும்னா என்ன பண்ணுவேன், அப்படியே படிய வச்சுட்டா கொஞ்ச நேரம் விட்டுட்டா என்ன ஆகும், கீழே வந்து அந்த மண்ணெல்லாம் போய் படிஞ்சிரும், மேல வந்து தண்ணி வந்து தெளிஞ்சு நிற்கும் இல்லைங்களா. அடுத்தது தெளிய வைத்து இருத்தல். நான் வந்து அந்த மண்ணை வந்து அப்படி தெளிய வச்சுட்டேன், அடுத்து அந்த மேல இருக்கிற அந்த தண்ணியை மட்டும் தெளிய வச்சு லைட்டா இருத்துட்டேன்னா கீழே இருக்கிற மண்ணெல்லாம் அப்படியே வந்து வந்துரும் இல்லைங்களா. சோ அந்த மெத்தடுக்கு பேரு தான் தெளிய வைத்து இருத்தல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, திண்மங்களில் கரையாத பொருட்களை பிரித்தல். அது வந்து வடிகட்டுதல் முறை. எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம டீ காஃபி எல்லாம் போட்டோம்னா என்ன பண்ணுவோம், டீ எல்லாம் வந்து அந்த எசன்ஸ் இறங்கினதுக்கு அப்புறமா அந்த தூள் எப்படித்தான் இருக்கும், கரையாமையே தான் இருக்கும். நமக்கு டீ மட்டும் தான் வேணும், அப்ப என்ன பண்ணுவோம், வடிகட்டி குடிப்போம் இல்லைங்களா. சோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் மூலமா நம்ம ஈஸியா வந்து பிரிச்சு எடுத்துக்கலாம். பட் எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட் யூஸ் பண்ண முடியாது, ஒன்னொன்னுக்கும் ஒரு மெத்தட்ஸ் இருக்கு. அடுத்து பாருங்க, துணி துவைக்கும் இயந்திரம் மூலம் ஈரம் நிறைந்த துணிகளிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டு அவை உலர்த்தப்படுகின்றன. இம்முறைக்கு மைய விலக்கல் என்று பெயர். சோ நம்ம ஆல்ரெடி இது வந்து பிசிக்ஸ் கிளாஸ்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், மைய நோக்கு விசைனா என்ன, மைய விலக்கு விசைனா என்னன்னு சொல்லிட்டு. சோ ஒரு பொருள் வந்து சுழன்றுட்டு இருக்கும் பொழுது அந்த பொருள் வந்து அந்த சுழன்றுட்டு அதுக்குள்ள இருக்கிற ஒரு கண்டென்ட் வந்து அந்த சுழற்சி வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம அந்த மையத்தை விட்டு விலகி வந்து போகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் மைய விலக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வாஷிங் மிஷின்லயே எடுத்துக்கோங்க. ட்ரையர் இருக்கு இல்லைங்களா, சோ அந்த துணி வந்து வாஷிங் மிஷின்ல துணி போட்டீங்கன்னா துவைச்சு கொடுக்கும்போது நம்ம கைக்கு வரும்போது எப்படி இருக்கும், தண்ணி எல்லாம் சொட்டு போடாம ஓரளவுக்கு எல்லா ஈரமும் அதுலயே பாதி காஞ்சிருக்கும், மீதி இருக்கிற ஈரத்தை மட்டும் நம்ம காய வச்சு மடிச்சு வச்சா போதும் இல்லைங்களா. சோ அந்த இடத்துல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, வாஷிங் மிஷின் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்ல வந்து அந்த சர்க்குலேட்டரி மோஷன்ல வந்து அது சுத்திக்கிட்டு இருக்கும் இல்லைங்களா. சோ வட்ட இயக்கத்துல வந்து அது இயங்கிட்டு இருக்கும். அப்ப என்ன ஆகும், அந்த தண்ணீர் துணியில இருக்கக்கூடிய தண்ணிங்கிறது அந்த சுழல்ற வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம அந்த மையத்தை விட்டு விலகி வந்துருது. சோ அதனாலதான் அந்த தண்ணி எல்லாம் தனியா பிரிஞ்சு வந்து ட்ரையர்ல வந்து வேஸ்ட் ஹவுஸ் மூலமா வெளியில வந்துருது. சோ நமக்கு மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய துணி மட்டும் சின்ன கொஞ்சம் ரொம்பவுமே கம்மியான ஒரு ஈரப்பதத்தோட நமக்கு வந்து கிடைக்குது. உமி என்பது விதை அல்லது தானியத்தை சுற்றி காணப்படும் கடினமான அல்லது பாதுகாப்பான உரையாகும். அரிசியின் வளர்நிலை காலங்களில் இது அரிசியை பாதுகாக்கிறது. கட்டுமான பொருளாகவும் உரமாகவும் மின்காப்பு பொருளாகவும் எரிபொருளாகவும் பயன்படுகிறது. சோ உமினா அரிசி மேல இருக்கும் இல்லைங்களா அந்த தோல், அதைத்தான் வந்து உமி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து தானியத்தை சுற்றி காணப்படும் கடினமான அல்லது பாதுகாப்பான உரை. அந்த அரிசியை காப்பாத்துறதுக்காக வெளியில இருக்கிற பாதுகாப்பு உரை தான், அந்த கடினமான உரை தான் அந்த உமின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, அரிசியை வந்து வளர்ந்துட்டு இருக்கும் போது அந்த அரிசியை பாதுகாக்கிறதுக்காகவும், அதுக்கப்புறம் கட்டுமான பொருள்ல உரமா பயன்படுத்துறாங்க, மின்காப்பு பொருள், எரிபொருள், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து இது யூஸ் ஆகுது. அடுத்து பாருங்க, பெரும்பாலான இல்லங்களில் நீரில் உள்ள மாசுக்களை நீக்குவதற்காகவும் நுண்கிருமிகளை புற ஊதா கதிர் கொண்டு அழிப்பதற்காகவும் வணிக ரீதியிலான நீர் வடிகட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன. சோ அப்படின்னா ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்டுல ஆர்ஓ சிஸ்டம் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, தண்ணியை பியூரிஃபை பண்ணி கொடுக்கறதுக்காக. சோ அதுல என்ன மெத்தட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், அப்படின்னா எதிர் சவ்வூடு பரவல். அதைத்தான் நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல ஆர்ஓன்னு சொல்லுவோம். ஆர்ஓனா ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், எதிர் சவ்வூடு பரவல். இந்த முறை மூலமா தான் தண்ணீர் வந்து சுத்திகரிக்கப்படுது. சோ குடிநீரை சுத்திகரிக்க பயன்படுத்தப்படும் முறை எதுன்னு கேட்டாங்கன்னா ஆர்ஓ, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், எதிர் சவ்வூடு பரவல். சோ இதோட இந்த லெசன் முடியுது. இதே மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நாங்க கண்டினியூஸா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.